அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு divine.To யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் நினைத்தது உடனே நடக்க இதை எழுதினால் போதும். எதை எழுத வேண்டும், எப்படி எழுத வேண்டும்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முதல் விஷயம், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டெக்னிக்கை எல்லா மதத்தினருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், எல்லா விதமான நியாயமான கோரிக்கைகளுக்கும் இந்த டெக்னிக்கை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். எல்லா வயதினருமே பயன்படுத்தலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை, நல்ல நோக்கத்துக்காக மட்டுமே இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. தவறான விஷயங்களுக்காக நீங்க பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஸோ இதை மனசுல வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக மட்டுமே இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்துங்க. இதற்கு தேவைப்படுற பொருட்கள், நீங்க புதுசா ஒரு அன்ரூல்டு நோட் புக் வாங்கிக்கோங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் பயன்படுத்தாத நோட் புக் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். டைரி அல்லது நோட் புக் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாதி எழுதின நோட் புக் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக நோட் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கோடு போடாத நோட் புக், அதாவது அன்ரூல்டு நோட் புக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகு எழுதுறதுக்கு ஒரு பென் தேவை. இது கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பேனாவை நீங்கள் பயன்படுத்துங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல மட்டும் தான் நீங்க எழுதணும். ஸ்கெட்ச் பென் இருந்தால் அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கர், பென்சில், ரீஃபில் பென் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நாள் வேணாலும் நீங்க எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து குறைஞ்சபட்சம் 21 நாளைக்கு நீங்க எழுதுங்க. மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எழுத வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா, நீங்க தூங்கி எழுந்திருச்சதும் எழுதலாம், அல்லது நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதலாம். நைட் ஷிஃப்ட் போறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எந்த நேரத்தில் தூங்க போறீங்களோ அந்த நேரத்தில் எழுதுங்க. அல்லது தூங்கி எழுந்ததும் கண் விழிச்ச பிறகு நீங்க எழுதலாம். இந்த 2 நேரத்தையும் தவிர்த்து நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நேரத்தையும் நீங்க பயன்படுத்தலாம். இருந்தாலும் நான் முன்னாடி சொன்ன நேரங்கள் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மதியம் நீங்க லஞ்ச் சாப்பிட்டதுக்கு பிறகு தூங்குற பழக்கம் இருந்தால் அதற்கு முன்னாடியும் நீங்க எழுதிட்டு தூங்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் இதை நீங்க பயன்படுத்தணும். 108 முறை எழுதணும். இப்போ நம்ம பார்க்க போற விஷயத்தை நீங்க 108 முறை எழுதணும். இதை நீங்க பிரேக் பண்ணி எல்லாம் எழுதக்கூடாது. அதாவது காலையில் ஒரு 20 முறை, மதியம் ஒரு 20 முறைன்னு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பிரேக் பண்ணக்கூடாது. ஒரே ஸ்டெச்சில் ஒரே நேரத்தில் இந்த 108 முறையை நீங்க எழுதணும். குளிச்சுட்டு தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் பெண்களா இருந்தாலும் 21 நாட்களுக்கும் நீங்க எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காமல் கண்டினியூஸாக எழுதலாம். பிரேக் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க, இப்போ உங்களுடைய கோரிக்கை அல்லது நீங்க விரும்புற விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங்ஸை ஒரு 5 நிமிஷம் நீங்க கொண்டு வரணும். அந்த உணர்வை ஒரு 5 நிமிஷம் நீங்க நல்லா ஃபீல் பண்ணணும். சும்மா நீங்க நினைச்சு பார்க்குற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. உண்மையிலேயே நீங்க விரும்பும் அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க, அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். ஒரு 5 நிமிஷத்திற்கு அந்த உணர்வு நிலையிலேயே நீங்க இருக்கணும். உங்களுடைய கோரிக்கை இதற்கு மேல நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கக்கூடாது. ஆல்ரெடி உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சு. ஸோ அந்த ஃபீலிங்ஸை நீங்க கொண்டு வாங்க. அதே மனநிலையில ஒரு 5 நிமிஷமாவது, நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாவது அந்த ஃபீலிங் ஸ்டேட்லயே நீங்க இருக்கணும். அந்த எக்ஸைட்மெண்ட்டோட இப்போ நோட் புக்கை எடுங்க. 786 இந்த நம்பரை 108 முறை நீங்க எழுதணும். அந்த நோட் புக்கில் 786 இந்த நம்பரை 108 முறை நீங்க எழுதணும். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இந்த நம்பர் அப்படியே எக்ஸாக்டா எழுதுங்க. 108 டைம்ஸ் நீங்க 1 by 1 அப்படியே எழுதிட்டே வாங்க. முழு நம்பிக்கை மற்றும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதா நினைச்சு அந்த உணர்வு நிலையோட நீங்க இருக்கும் பொழுது இந்த 786 நம்பரை எழுதுனீங்கன்னா நீங்க விரும்பும் அந்த விஷயம் உங்களை வந்து அடைந்தே தீரும். உடனடியாக அந்த விஷயம் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அது எவ்வளவு பெரிய கோரிக்கையாக வேணாலும் இருக்கட்டும், அது கட்டாயமாக நடந்தே தீரும். இந்த 786 அப்படின்ற நம்பருடைய கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்தது, ஈர்ப்பு சக்தி மிகுந்தது, மகத்துவமான ஒரு நம்பர். எந்த மதத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அது இந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், இல்ல கிறிஸ்துவ மதமாக இருக்கலாம், எதை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நம்பருக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் இருக்கு. இந்த நம்பர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கு. அஸ்ட்ராலஜி ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, 7 கேது உடைய நம்பர், 8 சனியின் நம்பர், 6 சுக்கிரனின் நம்பர்,
இந்த 3 நம்பர்களுமே அதிசயத்தை உண்டு செய்யும் ஒரு சக்தி உடையது. இந்த எண்களுக்குள்ள இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நம்பர்களை பயன்படுத்தும் விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், இது வெற்றியை கொடுக்கதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்ற சந்தேக மனதோட இதை நீங்க பயன்படுத்தாதீங்க. அது வெற்றியை கொடுக்காது. முழுமையான நம்பிக்கையோட இதுதான் எனக்கு இருக்க ஒரே வழின்னு நீங்க எந்த அளவுக்கு மன உறுதியோட இதை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவிற்கு உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 108 முறை கவுண்டிங் சரியா வருவதற்காக 1 2 3 போட்டு எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் 786 எழுதும் பொழுது நீங்கள் அப்படியே நம்பர் போட்டு எழுதாதீங்க. ஆல்ரெடி அந்த நோட் புக்கில் 1 to 108 வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் 786 மட்டும் தான் அந்த நேரத்தில் எழுதணும். ஸோ நம்பர்ஸ் போடுறத நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க. 1 2 3ன்னு 108 வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா கவுண்டிங் கரெக்டாக வரும். அதை நீங்கள் முன்னாடியே செஞ்சுருங்க. அடுத்ததாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். இப்படி நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறத யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை கிடையாது. வெளியாட்கள் யார்கிட்டையுமே உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட அவசியம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. அடுத்ததா எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையில் இருக்காதீங்க. 5 நிமிஷம் இந்த மெத்தடுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதை தவிர்த்து உங்களுடைய கோரிக்கையை நினச்சி நீங்கள் வருத்தப்படவோ ஏக்கப்படவோ என்னைக்கு கிடைக்கும்னு அந்த எதிர்பார்ப்பு மனநிலையோ உங்களுக்கு வேண்டாம். இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கேஷுவலாக ஃப்ரீயாக இருங்க. உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இயற்கை உங்களுக்கு தேவையான விஷயத்தை கரெக்டான நேரத்தில் கொடுக்கும். உங்களை சரியான வழியில அது பயணிக்க வைக்கும். உங்களுடைய மனதை எந்த அளவிற்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இமீடியட்டா உங்களுடைய கோரிக்கை நடக்கும். நெக்ஸ்ட், ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கை மட்டும் தான் நீங்க வைக்கணும். அது நிறைவேறினதற்கு பிறகு நீங்க அடுத்த விஷயத்திற்காக இதை நீங்க பயன்படுத்தலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.